சோ வணக்கம் மக்களே எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. என்ன சடனா நம்ம சாண்ட்ராவும் பாருவும் சபரி மேல இவ்வளவு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கு? சபரி அப்படி இந்த வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணான்? எனக்கு தெரிஞ்ச அவன் எதுவுமே பண்ணல. டே 1ல இருந்து அவன் பாட்டு சும்மா தான் அங்கேயும் சுத்திட்டு இருக்கான். அந்த வகையில சடனா சாண்ட்ராவும் பாருவும் சபரி மேல கடுமையான வன்மத்தை காட்டிட்டு இருக்காங்க. சபரி நடிக்கான், ஃபேக்கா இருக்கான், வேனுக்குன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றான், டிராமா போடுறான், அந்த அது பேர் என்ன பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்க ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு சபரி மேல ஒரு மாதிரி வன்மத்தை கக்கிட்டே இருக்காங்க. எதை வச்சு வன்மத்தை கக்குறாங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி கிட்ட எல்லாம் சபரி நல்லபடியா நடந்துகிட்டாப்ல, வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலியுமே சபரி கிட்ட நல்லா க்ளோஸ் ஆனாங்க, வீட்டுக்குள்ள வந்த குட்டி சபரி கிட்ட நல்லா க்ளோஸ் ஆனாங்க. அதை பிடிச்சு வச்சுட்டு ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சுட்டே இருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. சாண்ட்ராக்குள்ள இருக்க அந்த ஈவில் இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்கும். ஏன்னா நேத்து சேதனனே கலாய்ச்சி ஒரு மாதிரி சிரிச்சாங்க. சேதனனே கலாய்ச்சி போன வாரம் நான் கனிக்கிட்ட ஜெனியூனா சாரி கேட்கவே இல்லை, சும்மா சாரி கேட்டேன், அதை சேதனை நம்பிட்டாருன்னு சொல்லிட்டு சேதனனே பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காப்ல. அப்ப எனக்கு என்னமோ இந்த வீக்கெண்ட்ல சாண்ட்ரா அவுட் நினைக்கிறேன். ஏன்னா சேதனனை கலாய்ச்சா டீம் சும்மா இருக்க மாட்டாங்க. டீம் அவ்வளவுக்குள்ள மானங்கட்டு சும்மா இருக்க போறீங்களா? ஏன்னா ஹோஸ்டையே கலாய்ச்சிட்டு ஒருத்தவங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த வகையில திடீர்னு நம்ம பாரு வந்து கடுமையான வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். சரி, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம் வைக்க போறேன். ஒரு கொஸ்டின் கைஸ், ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் கைஸ், ஓகேவா? என்ன கொஸ்டின்னா, இந்த வீட்டுக்குள்ள வர்ற ஃபேமிலிலாம் வந்த உடனே காலில் விழுந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணல, நான் விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு ஃபேமிலி வெளியே போனதுக்கு அப்புறம் நம்மெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு பெண் நான்லாம் அடிச்சு பாறை கொண்டு போயிட்டே இருப்பேன், நமக்குலாம் தெரியாது, கேமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பம்மாத்து காட்டுற நபர் யார்? நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா? சரி, ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஏ விஜய் பாரு, பி பீடை பாரு, சி சாண்ட்ரா, டி அமித். இந்த 4 பேர்ல யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆன்சர் கொடுக்குறவங்களுக்கு ரிவார்டு வழங்கப்படும். ஏன்னா நானும் பார்த்துனே தான் இருக்கேன். வீட்டுக்குள்ள எந்த குடும்பம் வந்தாலும் பொத்துன்னு காலில் விழுந்து அம்மா என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஐயோ நான் விளையாட்டுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லி கும்பிடு போட்டுற வேண்டியது. கும்பிடு போட்டு முடிச்சுட்டு அந்த குடும்பம் வெளியே போன உடனே சீனை போட்டு பேசிட்டு இருக்குது. என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேரை சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வழியா பாருக்கான அம்மா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்பவே போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி பிக் பாஸ்லாம் கூட்டு நல்லா பெருமையா பேசினாப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. ஒருத்தவங்களுக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்து 24 மணி நேரம் இருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல் முறையா இவங்களுக்கான ஃபேமிலி தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி ஒரு டாஸ்க்ல வேற நடுவரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு ஏதோ ஒரு வகையில அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல ப்ரௌட் ஃபீலை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. போறதுக்கு முன்னாடி தான் தனக்கான வன்மத்தெல்லாம் கக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் கிளம்ப சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் பொத்துன்னு காலில் விழுந்து அப்படியே அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. எல்லாம் ஒரு மரியாதைக்காக வாங்குறாங்க. ஏன்னா வயசுல பெரியவங்க நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த இடத்துல ஃபேக்கா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. சரி, ஓகேமான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபேக்கு தானே, பேசுனது பழகுனது எல்லாமே ஃபேக்கு தான். அது காலில் பேசுனதே தெரிஞ்சு போச்சு. அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம பாரு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அப்படி காலில் அப்படி பொத்துன்னு விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிக் பாஸ் சும்மா இருப்பாரு, சட்டுன்னு ஒரு போடு போட்டு விட்டாப்ல. என்ன பாரு, பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்களா இல்ல பண்ண போறதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்களான்னு கேட்கறாங்க. நல்ல ஒரு கேள்வி. எனக்கும் அதே டவுட் தான். எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க? இதுக்கு முன்னாடி இந்த கக்கூஸ்ல கதவுக்கு பின்னாடி ஸ்மோக்கிங் ரூம்ல இந்த மாதிரி ஒதுங்கினதுக்கு மன்னிப்பா இல்ல இதுக்கப்புறம் ஒதுங்க போறதுக்கு மன்னிப்பா அப்படின்னு தெரியல. மேபி இதுக்கப்புறம் ஒதுங்க போறதுக்கான மன்னிப்பா இருக்கும் நினைக்கிறேன். மன்னிச்சிருமா, இதுக்கப்புறம் நான் அதே தான் பண்ணுவேன், வெளியே வந்து இதே மாதிரி தியாருன்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு காலில் விழுந்திருக்காங்க போல. அம்மா பாராட்டிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புன உடனே அப்படியே பாரு அப்படியே அப்படிதான் இதுக்கப்புறம் எல்லாரும் பாறக்க விட போறேன் அப்படின்னு சொல்லி சீனை போட்டுட்டு இருக்காங்க. அங்க விக்ரம் கடுமையா மொக்கைய கொடுத்து விட்டாப்ல. விக்ரம் கடுமையா மொக்கைய கொடுத்தான். நல்லா பண்ற, நீ யாருன்னு தெரியும், நீ நல்லா கேவலமா பண்ணு, எல்லாமே நெகட்டிவா தானே பண்ற, நீ பண்றது பூரா தப்பு தான், நீ ஏன் ஒரு தப்பு தான் போட்டு பார்வை பொழந்துட்டான், கிண்டலை போட்டு பொழந்துட்டான். உடனே பாரு அந்த இடத்துல உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுக்கு சுத்தமான கெட்டவளா இருந்துட்டு போறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவன் திருப்பி அடிச்சான். நீ கெட்டவா தான், அதெல்லாம் சுத்தமான கெட்டவா, நீ கெட்டவா தான், வீட்டுக்கு எல்லாமே கெட்டதா தான் பண்ணிட்டு இருக்க, நீ கெட்டவாதான்னு சொல்லிட்டு போட்டு புதைச்சிட்டான், அடியை போட்டுட்டான். பார்வதி அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து அந்த கூட்டம் ரிட்டர்ன்ஸ் ஆயிருது. விஜய் பாரு,
சாண்ட்ரா, குடை அமித், நம்ம வினோத் அவர்கள், அடுத்தது நம்ம பேர் என்னங்க காமு மாமா, 5 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல காம மட்டும் பெருசா உள்ள வரல. அவர் ஒர்க் அவுட் பண்ற கம்பெனில சுத்திட்டே இருக்காப்ல. வினோத்தை பொறுத்தவரைக்கும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காப்ல. மத்த 3 பேர் தான் பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அக்காவை பொறுத்தவரைக்கும் ரியா பத்தி பேசுறாங்க. ரியாலாம் நேத்து வந்து ஓவரா பேசுறா, அது சும்மா வெளியில சேர்த்து வச்சு நம்மகிட்ட டிராமா போட ட்ரை பண்றா, நம்மகிட்ட சீன் போட ட்ரை பண்றா, ஒரு மாதிரி ஏதோ அடிக்கிற மாதிரிலாம் பேசுறா. அதான் நான் பார்த்து நிப்பாட்டுமான்னு சொல்லி தனியா கூட்டு போயிட்டேன். தனியா கூட்டு போயிட்டு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டேனே, நல்ல விஷயத்தை எடுத்துட்டேன். சும்மா டம்மி அதெல்லாம் சும்மா பேசுறா. நான் உள்ள ஏதோ சண்டை போடுற மாதிரி சீன் போட்டால, வெளியே கூட்டு வந்தேன் ஒண்ணுமே பேசலன்னு சொல்லிட்டு அக்கா சீனை போடுறாங்க. ஏன்க்கா உள்ள பேசிட்டு இருக்கும்போது ரியாவை அப்படி விட்டுருக்க வேண்டியதுதானே? உள்ள ரியா வந்து உங்களுக்கான கண்டென்ட் தூக்கி போட்டு புதைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே விட வேண்டியதானே? ரியா தூக்கி போட்டு மிதிச்சிருப்பால, அதுல பேச தெரியாம மாட்டிருப்பீங்கல்ல, உடனே வெளியே கூட்டு வந்து ரியா ஏதோ இருந்தா சொல்லுமா, அப்படியாம்மா நான் கேவலமா பண்றணும், ஐயோம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அது உடனே ஒரு சீன். நான் இன்ஃபர்மேஷன் வாங்கினமா இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ பயந்து தானே வெளியே கூட்டு வந்த, அந்த கூட்டத்துக்குள்ள நமக்கான கண்டென்ட் உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து வெளியே கூட்டு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கினேன். அவெல்லாம் ஒரு ஆளா ரொம்ப சீன் போட்டா, ரொம்ப ஒரு மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு தனாவட்டா பேசுறாங்களாம். அதான் சொன்னேன், வீட்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பம் வந்தோடனே காலில் விழுந்து அம்மா ஆத்தா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற வேண்டியது. அப்புறம் அந்த குடும்பம் போனோடனே இந்த குடும்பத்தை பத்தி பின்னாடி தப்பா பேச வேண்டியது. இதே ஒரு பொழப்பா இருக்குது கைஸ். யாருக்கு நேராகவும் பேச தைரியமே கிடையாது. தைரியம் அப்படிங்கிறது 0.0001% கூட இல்லை, வேஸ்ட். ஆனா வாய் மட்டும் எம்ம வடக்க வரத்துக்கு போகுது. அந்த வகையில் சாண்ட்ரா திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சபரிக்கான டாபிக் எடுக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரு தான் எடுத்தாங்க. சபரி ரொம்பவே டிராமா போடுறான், அவன் ரொம்பவே நடிச்ச மாதிரி இருக்கு, அந்த குழந்தைகள் வச்சு இது பண்ணுது, அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து எல்லார்ட்டையும் பழகின விஷயம் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா இருக்கு, அவன் ரொம்ப நடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. எனக்கு இதுல என்னன்னா, பரவாயில்லக்கா அவனாச்சும் நடிக்கான வச்சுப்போம், நடிச்சாச்சும் எல்லா குடும்பத்துக்கிட்டையும் நல்லபடியா இருக்கணும், எந்த குடும்பத்தையும் தப்பா பேசக்கூடாதுன்னு நினைக்கான். ஒன்ன மாதிரி ஃபேக்கா காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க இப்படி இவங்க அப்படி அவங்க அப்படின்னு பேசல, அந்த வரத்துக்கு அவன் ஓகேவா தான் எனக்கு தோன்றான். இதுல சாண்ட்ரா உடனே உள்ள போயிட்டு ஆமா அவன் ரொம்ப நடிக்கான், அது யாரோலாம் சொன்னாங்க, அவன் இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு பண்றான் போல, அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பேசுறாங்க அவன் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு, என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரி மேல வன்மத்தை கேட்கறாங்க. இங்கதான் பார்வதி அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி காலில் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு, எங்க அம்மா வந்து ஷூலாம் போட்டுக்க மாட்டாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து தொப்பெல்லாம் தட்டும், அது குனிஞ்சு அவங்களால போட முடியாது, அதனால யாராவது ஒருத்தர் போட்டு தான் விடுவாங்க, நான் அப்பப்போ போட்டு விடுவேன். இன்னைக்கு கூட நான் காலைல போட்டு விடலான்னு சொல்லி போனேன், அதுக்குள்ள வந்து சபரி போட்டு விட்டான். அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி யாரா இவன் ஏன்டா இப்படி பண்றான்னு சொல்லி தோணுச்சுன்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்னை பார்த்து ஒன்று சொல்லணுங்கக்கா, உன்னை விட ஒரு எச்சை நான் பார்த்ததே இல்லை, இப்படி உன்னை விட ஒரு எச்சையை நான் பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு கேடுகட்ட எச்சையா இருக்க. ஏன்னா உன்னோட அம்மாவுக்கு கால் முடியாது, குனிய முடியாது, எல்லாமே நீ தான் சொல்ற, இல்லை நீ தான் சொல்ற, ஓகேவா, நீ தான் சொல்ற, எச்ச நீ தான் சொல்ற. அப்போ ஒருத்தன் சுத்தி உங்க அம்மாக்காண்டி நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்கான், ஓடிக்கிட்டே இருக்கான், சாப்பாடு வேணுமா ஏதோ ஒன்று பண்றான், நடிச்சாலும் உங்க அம்மாவுக்கு உதவி தானே பண்றான், நடிக்கானே வச்சுப்போமே, நடிச்சாலும் உங்க அம்மாவுக்கு உதவி தானே பண்ணான். அப்போ காலில் ஷூ மாட்டி விடுறான், அதையும் நீ வந்து கொச்சப்படுத்துறனா உன்னெல்லாம் என்ன சொல்ல எனக்கே தெரில. உன்னை வந்து இதுக்கப்புறம் என்ன சொல்லி அடிக்க, இதுக்கப்புறம் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு எச்சையா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். தன்னோட அம்மாவுக்கு ஒருத்தன் உதவி பண்றான், அதையுமே கொச்சப்படுத்தி அவன் டிராமா போடுறான், நடிக்கிறானா, இது அப்ப நடிக்கிறானா அங்க போய் சொல்ல வேண்டியதானே, தம்பி நடிக்காதப்பா எந்திரிச்சு போன்னு சொல்ல வேண்டியதானே. நீ என்ன புடிங்கிட்டு இருந்த, நீ அந்த பக்கம் திரும்பி உட்காந்து மேக்கப் தானே போட்டுட்டு இருந்த, நீ உங்க அம்மாவை பார்க்கவே இல்லை, நீ அந்த பக்கமா திரும்பி உட்காந்து கமாருதின்னு வேற கரெக்ட் பண்ணணும், ஐயோ என் மாமா அந்த பக்கமா போறானேன்னு சொல்லிட்டு மேக்கப் தான் போட்டுட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது அவன் ஷூவும் போட்டு விட்டான்னு அதையே கொச்சப்படுத்துறானா. ஒன்னை விட கேடு கெட்ட ஒரு எச்சனை பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு எச்சத்தனமான வேலைகளை பாக்குறேன். சபரி ஃபேக்கா இதுல ஏதோ திடீர்னு அமைத்து வந்து சப்போர்ட்டிவா பேசினாப்ல, இல்ல அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் அப்படித்தான், அவன் வந்து நேச்சுரலி அவன் அப்படித்தான், அவன் எல்லா குடும்பத்திலையும் ஜாலியாக தான் பேசுவான், அவனை இப்படிலாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ லைட்டா சபரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில் அடிக்க தான் செஞ்சாப்ல. அவன் யார்கிட்டையும் ஓப்பனா பேச மாட்டேங்கான், சாட்டர்டே சண்டேல மட்டும் தான் பேசுறான்னு சொல்லிட்டு அவனாச்சும் சாட்டர்டே சண்டேயாச்சும் பேசுறான், நீ எங்கேயுமே பேச மாட்டேங்கன்னு. நீ பேசுற ஒரே ஒரு இடம் வந்து பாரு அன்கோ மட்டும்தான், அங்கிட்டு மட்டும்தான் பேசுற. உங்க பொண்டாட்டி அவ்வளவு தூரத்துக்கு வந்து பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் உட்காந்து பாரு அன்கோக்கு கொடை பிடிக்கிறேன்னா உன்னை என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல, சத்தியமா சொல்றேன் என்னன்னு தெரியல. இதுல நம்ம சாண்ட்ரா வேற விஜேஎஸ்க்கு ஆப்போசிட்ல ஒன்று பேசியிருக்காங்க நேற்று. என்னன்னா போன சண்டே எபிசோட்லயோ சாட்டர்டே எபிசோட்லயோ சேதனை வந்து சாரி கேட்க சொல்லியிருப்பாங்க கனிக்கிட்ட. அப்போ இவங்க சாரி கேட்டிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்த பிடிச்சி வச்சு நான் எல்லாம் சாட்டர்டே சண்டேல ஜென்யூனா சாரியே கேட்கல, கனிக்கிட்ட சாரி ஜென்யூனா கேட்கல, அது சேதனை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க.
இதை டீம் கொஞ்சம் கவனிச்சு என்னன்னு பண்ணி விடுங்க. என்ன ஒரு ஹோஸ்ட் அவமானப்படுத்துறாங்க, ஒரு ஹோஸ்ட் அவமானப்படுத்துற மாதிரி உட்காந்து அவருக்கு அறிவு இல்லாத மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்க நம்புறோம். உங்க மேல எங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்த்து இந்த சாட்டர்டே சண்டேல அக்காவை வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. அந்த வகையில எனக்கு என்னன்னா, கனிக்கிட்ட நீ நல்லா தான் பேசுற, உனக்கும் தைரியம் இருந்துச்சுன்னா கனிக்கிட்ட போய் சண்டை போட வேண்டியது. உங்களுக்கு எல்லாம் தைரியமே இருக்காதா? ஏன்னா எனக்கான கேள்வி என்னன்னா, சாண்ட்ரா பாரு உங்களுக்கு எல்லாம் தைரியமே இருக்காதா? நீங்களாம் கோழையா? ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்தி 24 மணி நேரம் பின்னாடியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களா? எதுக்கு? உங்களுக்கு உண்மையாவே ஒரு சீரியஸா ஒரு பிரச்சனை இருக்குன்னா போய் அட்ரஸ் பண்ணி சண்டையை போட்டு உருண்டு தொலைங்க. ஏன் இவ்வளவு கேவலமா பண்றீங்க? இதுல இவங்க கேமர்னு உங்களுக்கு ஒரு பட்டம் வேற, பூமர்னு கொடுங்கடா தயவு செய்து. கேமர்னு எவனா இதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து கும்மிடும், பூமர்னு கொடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். கேமர் மொத்தத்துல சொல்றேன் ப்ரோ, வேஸ்ட். இருக்கிறதுலே டம்மி, இருக்கிறதுலே டம்மி. இது இப்ப சீன் போடுது, அடி பறக்க விட போகுது. நான் அடுத்த வாரம் பார்க்க தானே போறோம். டிக்கெட் டாஸ்க் குறைஞ்சது ஒரு 8 டாஸ்க் இருக்கும், பார்க்க தானே போறேன். என்னத்தை நீ பறக்க விடுற, என்னத்தை கிழிக்கிறன்னு சொல்லி பார்க்க தான் போறேன். சொல்லுங்க கைஸ், அக்கா வந்து டிக்கெட் டாஸ்க்ல எத்தனை டாஸ்க்கை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த